ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஹச்கேடி கிரியேஷன். ஹச்கேடி கிரியேஷனில் வர வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை அப்படியே கொஞ்சம் தட்டி விட்ருங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரேஷன் கோதுமையை பயன்படுத்தி ரொம்ப சாஃப்டாக சப்பாத்தி செய்கிற கோதுமை மாவு எப்படி தயார் செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். கோதுமை தான் ரொம்ப நல்லது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியுங்க. மைதா மாவு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நாமளும் அதை அப்படியே ஏற்றுக்குவோம். ஆனால் அந்த கோதுமையில் என்னென்ன நன்மை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பாக அதை விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருவோங்க. பேசிக் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கோதுமை ரத்தத்தை சுத்தப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. தினமும் கோதுமையை ஒரு வேளையாவது சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய ரத்தத்துல இருக்க நச்சுக்கள்லாம் வெளியேறி ரத்தம் சுத்தமாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டாவது ஒண்ணு என்ன அப்படின்னா, உடல் எடையை குறைக்கும். இது எல்லாருக்குமே தெரியும். உடல் எடை இது குறையும். டயட்ல இருக்கவங்க கண்டிப்பா இதை ரெகுலரா சாப்பிட்டுக்கலாம். கோதுமை மாவு செரிமானத்துக்கு ரொம்ப உதவும். மைதா சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு செரிமான பிரச்சனை ஏற்படுங்க. இதுல புரோட்டீன் அதிகமா இருக்கு. இந்த மாதிரி நிறைய பலன்கள் இதுல நம்ம சொல்லிக்கிட்டே போலாங்க. சரி, நம்ம இப்ப ரேஷன் கோதுமையை எப்படி நம்ம கிளீன் பண்றது, அதுல என்னென்ன பொருள் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. இது பாருங்க, ரேஷன் கடையில் வாங்கின கோதுமை தான். இதை நம்ம தண்ணி ஊற்றி நல்லா அலச ஆரம்பிச்சிடணும். ஒரு 4-5 டைம் நல்லா அலசினோம்னா தான் அந்த குப்பையெல்லாம் வெளியே வரும். ஃபர்ஸ்ட் டைம் ஊற்றும் போது தண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கருப்பாக இருக்கும். அதில் இருக்க குப்பை எல்லாமே வெளியே வந்துடும். அது போதும் அப்படின்னு நினச்சிட வேண்டாம். இன்னும் ஒரு 4-5 டைம் கழுவி எடுத்துருங்க. தண்ணி நல்லா வெள்ளை கலரில் மாறணும். அந்த தண்ணியில் எந்த குப்பையுமே தெரியாத அளவுக்கு இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு இது போதுமானதாக இருக்கும். இது 4-5 டைம் நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். கோதுமை பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெள்ளை கலரில் இருக்குது பாருங்கள். இந்த ஒயிட் கலரில் வர வரையுமே இருக்கணும். இதில் எந்த குப்பையுமே இல்லை. அந்தளவுக்கு நம்ம அலசி எடுத்துடணும். அப்போ தான் அது நல்லாயிருக்கும். அப்போ தான் அந்த தவிடு மாதிரி இல்லாததெல்லாம் நமக்கு போயிடும். இது சோயாவில் புரோட்டீன் இருக்குது, ஒமேகா 3 இருக்குது. இது ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. கொண்டக்கடலை, இதுலேயுமே நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. இது பசியை கண்ட்ரோல் பண்ணி நமக்கு உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவும். இது 3மே சேர்த்து ஒரு 2 நாள் காய போட்டுருங்க. நல்லா வெயிலில் காய போட்டுருங்க. இது மில்லில் கொடுத்து உடனே நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். இதை நம்ம அப்படியே தான் யூஸ் பண்ண போகிறோம். இதை நம்ம சலிச்சு எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. அதில் இருக்க சத்துக்கள்லாம் போயிடும். இதுவே தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக நைஸாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது. இதில் நம்ம சப்பாத்தி செய்யும் போது நல்லாயிருக்கும். இதில் இருக்க சத்து நமக்கு அப்படியே கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.